அப்புறம் எனக்கு சாலை வரல, எனக்கு மின்சாரம் சரியா வரல, மின்கட்டம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு, அரிசி பருப்பு விலை உயர்ந்துருச்சு, ஒரு பால் விலை கூடிருச்சு, லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்ந்துருச்சு. இதெல்லாம் பேசுறது அர்த்தமற்றதாயிரும். அப்புறம் நாடு சரியில்லை, அப்புறம் தலைவர் சரியில்லை, அந்த கட்சி ஆட்சி சரியில்லை, இந்த கட்சி ஆட்சி சரியில்லைன்னா ஒரு 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 தவறானவன், ஒரு அநீதி இழைக்கக்கூடியவன், சரியான ஆட்சியாளன் இல்லாத ஒருவன் அங்கே ஆட்சிக்கு வர்றான்னா அதுக்கு காரணம் அவனை தேர்வு செஞ்ச மக்களும் பொறுப்பேற்கணும். இப்ப திமுக ஆட்சியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு எல்லாம் பேசுறாங்கன்னா அந்த ஆட்சியை தேர்வு செய்த மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும். மக்கள் மீதும் அந்த அந்த தவறு, அந்த குற்றம் படுகிறது, அதுவும் படர்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அந்த விழிப்புணர்வு இருக்கணும். விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அப்ப நீங்க சிந்திக்க திறன் இருக்கு. உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பாக்குறீங்க. எது சரி, எது தவறு, எந்த தலைவன் நாட்டை ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும், அதெல்லாம் அது ஆய்ந்து தெளிந்து முடிவெடுத்து வாக்கு செலுத்தணும். வாக்கு என்பது 1500 விற்கிற ஒரு பண்டம் அல்ல. அது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட, மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க ஆயுதம். அது ஒரு கருவி, அது ஒரு உரிமை. அததான் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கும் போது மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். எங்களுடைய தாத்தா தெய்வத்திருமன் முத்துராமலிங்க தேவர், வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகிங்கிறார். இந்த தேச துரோக குற்றத்தை என் மக்கள் எவ்வளவு காலத்துக்கு செய்து கொண்டிருக்க முடியும்னு பாருங்க. பேரறிஞர் அண்ணா நமக்கு என்ன கற்பிக்கிறாரு? தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானாங்கிறவர்.